தமிழ்நாட்டில் போராட்டம் வெடிக்கும், எங்கே பார்த்தாலும் புரட்சியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அடிக்கடி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். காரணம் அதுதான் எதிர்க்கட்சிகளுடைய திட்டம். எங்கேயுமே அமைதி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, எல்லா இடங்களிலும் போராட்டம் அப்படிங்கிறது தொடர வேண்டும். அதில் முதல் கட்ட போராட்டமாக மாணவர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அங்கே கரப்பான் பூச்சிகள் போராடி கொண்டிருந்த போது இங்கே போலி கரப்பான் பூச்சிகள் உள்ளே நுழைந்து ஐயோ பேன் நீட் அப்படின்னு சொல்லி கூச்சல் போட்டாங்க. கடைசியாக ஃபேர் நீட்டுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு வந்த உடனே அதை எப்படி நீங்கள் சொல்லலாம், நாங்கள் பேன் நீட்டுக்கு தானே வந்தோம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்க. இப்போ இது மாணவர்களுடைய போராட்டம் அப்படின்னு சொல்ல பெயரில் கரப்பான் பூச்சிகளுடைய போராட்டமாக இருந்தது. போலி கரப்பான் பூச்சிகளை வேட்டையாடினோம். அடுத்ததாக என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, அரசு அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, கொஞ்சம் பேர் இந்த லஞ்சம் வாங்கி ஐயோ லஞ்சம் வாங்காமல் அடுத்ததான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நாளைக்கு சாப்பாட்டுக்கே வழியில் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்கள ஒருங்கிணைத்து ஒரு போராட்டம் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி இது அடுத்த ஒரு 1-2 மாதங்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான சாம்பிள்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ எதிர்க்கட்சிகள் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மூணாவதாக விவசாயிகளுடைய போராட்டம் அப்படிங்கிறது உடனே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்த நமக்கு வர்ற ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஒரு பெரிய விவசாயிகளுடைய போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க திமுக. நான்காவதாக டாஸ்மாக் ஊழியர்களுடைய போராட்டம். இதெல்லாம் எப்படி விக்கி அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் அரசியலில் ஜகஜமப்பா. இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். மக்களுக்கான போராட்டம் இல்லை மக்களை வைத்து போராட்டம், இதில் எது ஜெயிக்கும்னா மக்கள் மத்தியில் ஒரு தலைவர் என்ன மாதிரியான போராட்டத்தை வழிநடத்த போகிறோம் அப்படிங்கிறத சொல்லி புரிய வச்சா மட்டும்தான். இந்த புரிய வைத்தல் அப்படிங்கிறது போராட்டத்தில் மட்டும் கிடையாது, நம்முடைய கெரியர்லையும் இருக்குது. நம்ம என்ன ஐடியாவை நம்முடைய மேனேஜ்மெண்ட்டை சொல்கிறோம், அதை எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அதுவும் ஆங்கிலத்தில் சொல்லும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னால நம்முடைய அப்ரைசல் இல்லாட்டி நம்முடைய சேலரி ஹைக் இது எதுவுமே கிடைக்காம போயிடலாம். அப்படிப்பட்ட ஆங்கிலத்தை சுலபமாக கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு உதவியாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் ஒரு டீச்சருக்காக வெயிட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. 24 மணி நேரமும் உங்கள் கூட உங்களுடைய ஆங்கிலத்தை சரிப்படுத்தி உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக ஒரு ஏஐ டீச்சர் மிஸ் நோவா அப்படிங்கிறவங்க ரெடியாக இருப்பாங்க. அன்லிமிட்டடாக இந்த ஏஐ டீச்சர் கூட நீங்கள் பேசலாம். அதுவும் 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸை சூப்பர் நோவா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகிறத உங்களாலேயே பார்க்க முடியும். தினசரி 30 நிமிஷம் ஒரு 3லேருந்து 4 வாரம் இதே மாதிரி இங்கிலீஷை பேசி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆங்கிலம் அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கிறத சூப்பர் நோவா கிளைம் பண்ணுறாங்க. குரூப் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இல்லாததுனால நம்ம ஆங்கிலத்தை பேசி தப்பாக யாராவது புரிஞ்சுக்கிடுவாங்களோ அது எதுவுமே வேணாங்க. உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ டைமில் இந்த ஆங்கிலத்தை பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களை கைட் பண்ணுறதுக்காக ஒரு ஹேபிட் மென்டார் அப்படிங்கிறவங்களையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சாட் ஜிபிடி, யூடியூப், பிடிஎஃப் இப்படின்னு சொல்லி வெறுமனே ஆங்கிலத்தை வேடிக்கை மட்டுமே பார்க்காம அன்லிமிட்டடாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணி தமிழ்லேயே கரெக்ஷன் கொடுக்கக்கூடிய இந்த கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய ஆங்கிலத்தை கொண்டு போகிறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப் டு 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. இப்போ விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு திமுக அழைப்பை கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா, அந்த அழைப்பு என்ன மாதிரியான அழைப்பாக இருக்குது, அதை நாம் எப்படி புரிஞ்சிக்கலாம், திமுக இதில் எந்த மாதிரி கேமை விளையாட போகிறாங்க, ஒட்டுமொத்தமாக இப்போ இருக்கக்கூடிய அரசியல் மாற்றத்தை எப்படி விவசாயிகளுடைய எதிரான ஒரு அரசாக மாற்றப் போகிறார்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். அதற்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அந்த மனசாட்சி என்ன சொல்லிச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். அதாங்க ஸ்டாலின் அவர்களுடைய அட்மின். பயிர்க்கடன் தள்ளுபடியில் ஏமாற்றம், மேகதாது அணை விவகாரத்தில் மெத்தன போக்கு, மேட்டூர் அணை திறக்கப்படாததால் குறுவை சாகுபடி பாதிப்பு, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டாமல் காலம் தாழ்த்தல். இந்த 4 கோரிக்கை. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன, பயிர்க்கடன் தள்ளுபடியில் ஏமாற்றம். சார் அவங்க 85, 90, 100 நாட்களுக்குள்ளே தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறதுல இனிஷியல் ஃபேஸாக ஒரு 50,000 அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததாக ஏக்கர் கணக்கில் ஒரு பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படிலாம் சொன்னாங்க தெரியுமா. இதை படிப்படியாக நாங்கள் செய்வோம், எங்களுடைய கடன் சூழ்நிலை இதெல்லாம் பொறுத்து விவசாயிகளுக்கு கண்டிப்பாக நல்ல முறையான பயிர்க்கடன் தள்ளுபடி எல்லாமே நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி தாவேக அரசாங்கம் வாக்குறுதியை கொடுத்தாங்க. ஆனால் அதை தான் முதன்மை பாயிண்டாக வச்சுக்கிட்டு பயிர்க்கடன் தள்ளுபடியில் நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள். எப்படி இந்த நீட்டு ரத்து ஏமாத்துனீங்களே அப்படியா, அப்படி இல்லைனா எல்லாருக்குமே இந்த 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி உரிமை இருக்கக்கூடிய நபர்களுக்கும் திறமை இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இல்லைப்பா உங்ககிட்ட அந்த போதுமான தகுதி இல்லைன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி 1000 ரூபாய் கொடுக்க போகிறாங்களா, இல்லை மாணவர்களுடைய அந்த கல்வி கடன் எல்லாமே ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொன்னீங்களே அந்த மாதிரி ஒரு ஏமாற்றமா,
அதையும் தாண்டி சார் கார்பரேட்டிவ் பேங்க்லலாம் நீங்கள் வாங்கிரு, அதுவும் தங்க நகை கடன்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா உடனடியாக தள்ளுபடி அப்படின்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி ஏதாவது? என்னப்பா அதெல்லாம் அந்த ஆட்சி, அதெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதெல்லாம் நீ இப்போ பேசக்கூடாது. தாவேக்கா வந்திருக்காங்கல்ல, பயிர்க்கடன் தள்ளுபடி அவங்க சொன்ன மாதிரி வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை? இந்த கேள்வி என் மனசுலையும் இருக்குது. அவங்க நிறைவேற்றுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது அட்லீஸ்ட் 1 or 2 years அதில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அப்படிங்கிறது அதுக்கு தேவை. இப்போ இனிஷியல் ஃபேஸாக விவசாயிகளுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுருக்காங்க, இன்னும் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அதை வச்சு ஒரு போராட்டத்தை அறிவிச்சிங்கல்ல, பலே கில்லாடி பாஸ் நீங்கள். அடுத்ததா, மேகதாது அணை விவகாரத்தில் மெத்தன போக்கு அப்படிங்கிறது இங்கே என்னன்னு தெரியல. மேகதாது அணை விவகாரத்தில் ஒரு சூடு பிடிச்சிருக்கு. ஒட்டு மொத்தமாக கர்நாடகாவும் சரி, இப்போ தமிழ்நாடும் சரி, வாங்க நாங்கள் அழைப்பை கொடுக்கிறோம், விஜய் அவர்களுக்கு ராஜ மரியாதை கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அழைப்பை கொடுக்க, அதெல்லாம் நீங்கள் போகக்கூடாது, அதையே நம்ம போகணும், நம்ம உரிமையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க சொல்ல, ஒட்டுமொத்தமாக கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு அந்த பார்டர் பிரதேசங்கள் இப்போதும் ரொம்ப அந்த ஹீட்டை உணர ஆரம்பிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட தமிழர்கள் அங்கேயும் இருக்காங்க, ஏகப்பட்ட கர்நாடகத்தை சார்ந்தவங்க இங்கேயும் இருக்காங்க. 2 பேருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதற்கு சுமூகமான முடிவுகள் ஏதாவது எடுக்கப்படுமா? நமக்கு காவேரி நீர் வருமா? மேகதாதில் அணை கட்டப்படுமா படாதா? அதுக்கு அரசாங்கம், குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்களே, அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு லெட்டர்லாம் எழுதியிருந்தாங்க. இப்படி அதனுடைய போக்குகள் இருந்துக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும்னா கண்டிப்பாக அரசியல் சதுரங்கத்தை தினசரி கவனிச்சுட்டு வந்தால் இந்த செய்திகளை நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கடைசியாக வந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேகதாது அப்படிங்கிறதுல நீங்கள் அணை கட்டக்கூடாது, அணை கட்டுவதற்கு முன் அதனால் பாதிப்படையக்கூடிய அண்டை மாநிலங்களுடைய அப்ரூவல் உங்களுக்கு வேணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுலேருந்து ஒரு ஸ்டாண்டை எடுத்துட்டாங்க. எஸ், அது நாங்கள் கம்ப்ளீட்டாக கர்நாடகா அவங்க இஷ்டப்படி கட்டிக்கலாம்னு சொல்லலை, எல்லாருடைய அனுமதி இல்லாமல் அதை கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் டிகே சிவகுமார் அவர்கள்லாம் இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, இல்லை நாங்கள் கட்டியே தீர்வோம் அப்படின்னு சொல்லி அதை அவங்களுடைய அரசியல் ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவாகவே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த பிரச்சனையில் பேச்சுவார்த்தை, அடுத்த கட்ட கூட்டம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர், இது எல்லாமே தாவேக்கா அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் திமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கே மெத்தன போக்குடன் தாவேக்கா செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 3வதா, மேட்டூர் அணை திறக்கப்படாததால் குறுவை சாகுபடி பாதிப்பு. இதுக்கான விளக்கத்தையும் இதற்கான பதில் என்ன அப்படிங்கிறதையும் தாவேக்கா கொடுத்து ரொம்ப நாள் ஆயிருச்சு. அதையும் ஒரு பாயிண்ட் உள்ள சேர்த்திருக்காங்க. அடுத்ததா, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டாமல் காலம் தாழ்த்தல். இந்த அனைத்து கட்சி கூட்டம் இந்த 100 நாட்களில் மறுபடியும் கூட்டப்படவில்லை, அதுக்கான காலத்தை தாழ்த்தி விட்டீர்கள், எனவே அதுக்கு எதிராகவும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என விவசாயிகள் எல்லா வகையிலும் வஞ்சித்து வேதனையில் தள்ளி இருக்கிறது செயல்படாத தாவேக்கா அரசு. ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த தாவேக்கா அரசாங்கத்தை பற்றி ஏதாவது விமர்சனம் செய்கிறாருன்னா, செயல்படாத தாவேக்கா அரசு அப்படின்னு சொல்லுவார். இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்னா சோஃபா மாடல் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டேக்லைன் வச்சிருக்காரு. ஸோ யாருடைய அட்மின் எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டினுடைய காவிரி நீர் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கை எடுக்கவும், டெல்டா விவசாயிகளுக்கு சிறப்பு நிவாரண தொகுப்பை அறிவிக்கவும் வலியுறுத்தி மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் 3/8/2026 அன்று தஞ்சையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். இதில் ஒத்த கருத்து இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து விடுங்கள். அதாவது எதிர்க்கட்சிக்கு எதிர்க்கட்சி, கூட்டணி கட்சி, தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்த கட்சி, தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி, எல்லாரும் வாங்கப்பா ஒட்டுமொத்தமான கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுங்க. விவசாயிகள் குரலுக்கு தூங்கு மூஞ்சி தாவேக்கா அரசு செவிசாய்க்க மறுத்தால் மேலும் பெரிய அளவிலான போராட்டங்களை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கிறேன். நான் சொன்னேன்னா தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு போராட்ட களமாக மாற்ற நினைக்கிறார்கள் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ நான் சொல்லலை, முன்னாள் முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் நடக்கலைன்னா நாங்கள் பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம். முதல் போராட்டம் இங்கே விட்டதா, அடுத்ததா இன்னொரு போராட்டம், டாஸ்மாக் முறைகேடு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த டாஸ்மாகை வச்சு ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கு. ஒரு பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறதை இப்போ அறவே நிப்பாட்டி இருக்காங்க. இன்னும் ஒரு சில கடைகளில் எடுக்கிறா இருந்தாலும் அது வீடியோவாக வெளியில் வந்துச்சுன்னா உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இதை விட பெருசாக அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமான்னு கேட்டால் இல்லை. அதே மாதிரி டாஸ்மாக் ஊழியர்களுக்கு தேவையான அந்த சம்பள உயர்வு அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க தாவேக்கா அரசாங்கம். இது எல்லாமே இந்த குறுகிய காலகட்டத்தில் செஞ்சுருக்காங்க. அங்கே ஊழல் எங்கே நடந்துட்டு இருக்கு, அது பாக்ஸ் அடிக்கிறதுலையா இருக்கட்டும், பார்கோட் ஒட்டுறதுலையா இருக்கட்டும், இல்லாட்டி சரக்கு வாங்குறதுலையா இருக்கட்டும், இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன்லையா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஊழல் இருக்குது. அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் அதற்கான எக்ஸ்பிளனேஷனை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்கார். ஆனால் போன முறை இதே டாஸ்மாகில் ஏகப்பட்ட ஊழல், 100 கோடிக்கு மேலே 1000 கோடி வரை ஊழல் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை நேற்று ஃபுல்லாக ரைடெல்லாம் நடத்தினாங்க. அதில் செந்தில் பாலாஜி அவர்கள் முதன்மையாக சேர்க்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் முன்ஜாமீனை கேட்குறார்.
எங்க இப்படி செய்கிறாங்கங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை எனக்கு எதிராக எஃப்ஐஆரில் முதல் எஃப்ஐஆரில் அந்த என் பேரே கிடையாது. திடுப்புன்னு என்னை சேர்த்து டாஸ்மாக் ஊழியர்கள் செய்ததற்கு நான் எப்படி பலிகேடாக ஆகுவேன்? அந்த டைமில் நான் அமைச்சராக இருந்த ஏன் தப்பா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு முன்ஜாமீன் அப்ளை பண்ண நீதிபதி என்ன சொல்லிட்டார், ஐயா முன்ஜாமீன்லாம் கிடைக்காது, லஞ்ச ஒழிப்புத்துறை கேட்டுக்கொண்டது இருக்குன்னு உங்களுக்கு ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த இடத்துல செந்தில் பாலாஜி அவர்களுடைய தரப்பு என்ன பேசினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல. முதல் தகவல் அறிக்கையில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. முதல்ல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண போது செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயரோ அவருக்கு எதிராகவோ எந்த குற்றச்சாட்டும் இல்லை. அது எப்படிங்க இருக்கும்? என்ன எஜமா, அது போன தடவை போன ஆட்சியில் எஜமா லஞ்ச ஒழிப்புத்துறையை முடக்கி போட்டிருந்தாங்க, ஈடியெல்லாம் முடக்கி போட்டிருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாதா என்ன? ஸோ செந்தில் பாலாஜிக்கு சம்பந்தம் இல்லை, எனவே அவருக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டும். ஆனால் கீழே ரூபாய் 100 கோடி வரை முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பு இருப்பதால் விரிவான விசாரணை நடத்த வேண்டியிருக்கு. நிறைய விசாரணை செய்ய வேண்டியதாக இருக்குது. புலன் விசாரணை ஆரம்ப நிலைமையில் இருப்பதால் இப்போ தாங்க நாங்கள் இன்வெஸ்டிகேஷனே ஆரம்பிச்சிருக்கோம். எனவே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது. முறைகேடு நடந்துள்ளதற்கும் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதற்கும் ஆதாரங்கள் இருக்கிறது. யார் சொல்லியிருக்கா? லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்லியிருக்காங்க. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளனர் என்பதற்கு முகாந்திரம் உள்ளது. அவங்களுடைய அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த முறைகேட்டில் நிறைய பேரை காப்பாற்றுறதற்கு செந்தில் பாலாஜி உட்பட நிறைய பேர், அந்த 7 பேர் சொல்லியிருந்தாங்கல்ல, நேற்று ஒரு பெரிய லிஸ்ட்டை நான் சொல்லியிருந்தேன்ல, அவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செஞ்சுருக்காங்க. செந்தில் பாலாஜியை காவலில் வைத்து விசாரிக்க அவசியம் உள்ளது. டாஸ்மாக் மதுபான முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரிய நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் கருத்து இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ திடுதிப்புன்னு பார்த்தா, சார் செந்தில் பாலாஜி அவர்கள் போன வழக்கில் போய் கையெழுத்து போடணுமே காலையிலையும் மாலையிலையும், அப்போ கையெழுத்து போட வந்தாரா? ஜாமீன் மறுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு கேட்டால் வரலையாம். சார் எங்கே அப்படின்னு கேட்டால் மறுபடியும் தலைமறைவுன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. பட் இன்னும் அதற்கான கன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போது தமிழ்நாட்டு அரசியலில் பெரும் புயலாக வீச ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம டாஸ்மாக் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம். அதில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய முறைகேடு வழக்கு, இவங்களுடைய ஆதரவாளர்களும் இப்போ டாஸ்மாக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த நேரம் தான் அடுத்த போராட்டத்தை ஒருத்தர் அறிவிச்சிருக்கார். அவங்க என்ன போராட்டம் அறிவிச்சிருக்காங்கன்னா, தனியார் மய முடிவு என்று வந்தால் தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் கடைகள் இயங்காது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி டாஸ்மாக் ஊழியர்கள் குடும்பத்தோடு உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபடுவோம். டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்கம் அறிவிப்பு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி யாருடைய போராட்டம்? விவசாயிகளுடைய போராட்டம். ஆகஸ்ட் 4ஆம் தேதி யாருடைய போராட்டம்? இதோ டாஸ்மாக் ஊழியர்களுடைய குடும்ப போராட்டம். எதுக்காக இந்த குடும்ப போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? தனியார் மயமாக்கி விட்டார்கள் என்றால். இந்த தனியார் மயம் அப்படிங்கிறது பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கெலாம் நீங்கள் போயிருக்கீங்களான்னு தெரியாது. முன்னாடிலாம் பாஸ்போர்ட்டு இல்லாட்டி டிரைவிங் லைசன்ஸ் அப்படி இப்படின்னு எடுக்கணும்னா தரகர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க ஏகப்பட்ட பேர் உள்ளடியில் இருப்பாங்க. ஒன்ஸ் இந்த பாஸ்போர்ட்லாம் தனியார் மயம் ஆன பிறகு கரெக்டான கியூ, கரெக்டான ஷெடியூல், இது எல்லாமே போய் நம்ம பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு ஒன்றும் பிரச்சனையே இல்லாமல் தானே போயிட்டுருக்கு. இந்த டாஸ்மாகை மட்டும் ஏன் அரசாங்கமே நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க? அரசாங்கத்துக்கு இதில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. அரசாங்கம் அதை தனியார்கிட்ட கொடுத்து அது தனியார் சரியாக செய்கிறாங்களா அப்படிங்கிற கவர்னன்ஸ் மட்டும் செஞ்சால் போதாதா? இதுதானே கவர்மெண்ட். கவர்ன் பண்ணுறது மட்டும்தான் கவர்மெண்ட். அதை ரன் பண்ணுறது கவர்மெண்ட் கிடையாது. ரன் பண்ண வேண்டியது எதை ரன் பண்ணணும்? மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை ரன் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு போக்குவரத்து கழகம், அது தனியாருக்கு கொடுக்கப்படக்கூடாது. ஆனால் இங்கே இது மக்களுக்கான சர்வீஸ் கிடையாது. இதை வச்சு மக்களை துன்பப்படுத்துகிறீர்கள். இதை வச்சு மக்களுடைய பணத்தை ஆட்டையை போடுறீங்க. மக்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குறீங்க. இதை தனியாருக்கு கொடுக்கறதுல என்ன உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது? நீங்கள் என்ன கேட்க வேண்டும்? அப்படி ஒருவேளை நீங்கள் தனியாருக்கு கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ இந்த மதுக்கடையில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு அவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப சரியான ஒரு அரசாங்க வேலை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் தானே இருக்கணும். நீ தனியாருக்கே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறார்கள். இதுக்கு பின்னாடி யார் ஸ்க்ரூ கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த 2 போராட்டம் அப்படிங்கிறது வரப்போகுது. அதுவும் தமிழ்நாட்டில் வரப்போகுது. விர்ச்சுவல் வாரியர்ஸ், தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், தமிழ்நாட்டில் மாற்றம் வேண்டும் அப்படின்னு நினச்சவங்க இந்த போராட்டத்தை நல்லா கண்ணும் கருத்துமாக கவனிங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்களுடைய பேச்சில் உண்மை இருக்கா, அவங்க யாருக்காக பேசுகிறாங்க? மக்களுக்காக பேசுகிறாங்க, மக்களுக்காக போராடுறாங்கன்னா நாமும் அங்கே போய் நிற்கலாம். ஆனால் ஒரு தனிப்பட்ட கட்சியை மறுபடியும் ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க அப்படின்னா அதை நாம் என்ன செய்யணும்? நிராகரிக்க வேண்டும். மக்கள் அந்தந்த போராட்டங்களுக்கு ஆதரவு கொடுப்பது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்து கொடுங்க என்பது தான் என்னுடைய கருத்து. இதில் வேறு தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரி, அடுத்ததாக கரூர் பணி ஆணை ரத்து விவகாரம்.
கரூரில் உயிரிழந்தவர்களுக்கான பணி நிரந்தர ஆணை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்துச்சு பார்த்தீங்களா, அதை ரத்து பண்ணுறதுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக வழக்கு தொடர்ந்து இப்போ அதை ரத்து பண்ணிட்டாங்க. மேல்முறையீடு இப்போ தாவேகா சொல்லியிருக்காங்க. அப்படி மேல்முறையீடு செய்யும்போது அவங்க என்ன பாயிண்ட் வச்சுருக்காங்கன்னா, அரசாங்கம் எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகளில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது, அப்படி தலையிட்டீர்கள் என்றால் அரசாங்கத்தை சரியாக நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி யார் கேட்டிருக்காங்க? தாவேகா அரசாங்கம் கேட்டிருக்காங்க. இது சரியா தவறா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான், ஒரு டிபேட் தான். இன்னும் சரியான ஒரு பதிலை நம்மளாலையும் சொல்ல முடியாது. 41 நபர்கள் உயிரிழந்தார்கள். அரசாங்கத்தினுடைய மெத்தன போக்கு இருந்துச்சு. அது ஒரு ஆக்சிடென்ட். அதில் நடந்த அந்த உயிரிழப்புகள் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரும் கருப்பு பக்கம் தான். ஆனால் அதில் உயிரிழந்தவர்களுக்கு அரசாங்கம் நீங்கள் இந்த பணியை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, இதே மாதிரி அடுத்ததாக யாராவது உயிரிழந்து விட்டார்கள், இல்லாட்டி ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டில் உயிரிழந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் அரசாங்க பணி அப்படிங்கிறது கொடுக்கப்படும் பட்சத்தில் படித்து மார்க் வாங்கி அரசாங்க பணிக்காக மட்டுமே அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற ஒரு வேலிடான கேள்வி இருக்குது. அரசாங்க பஸ் இடித்து எத்தனையோ பேர் இறந்து போகிறாங்க. அப்போ அரசாங்கம் அதில் வந்து அரசாங்கத்தினுடைய குறைபாடு தான், இல்லாட்டி அரசாங்க பஸ் அந்த ஓட்டுநருடைய குறைபாடு தான். அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்தை சார்ந்த ஒரு நபருக்கு நீங்கள் அரசாங்க வேலை கொடுப்பீர்களா அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கேட்டிருந்தது. அப்போ இதை சரியான அணுகுமுறையில் அணுகுகிறார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இதை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குறதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது. அதை அரசியலாக்கட்டும், நல்ல முடிவுகள் வரட்டும். ஆனால் அதே நேரத்தில் இப்போ பேசக்கூடியவங்க எல்லாமே இந்த கள்ளச்சாராயம் குடிச்சவங்களுக்கு 10 லட்ச ரூபாய் இழப்பீடு கொடுத்தானுங்க பாருங்க. அந்த நேரத்தில் மௌனம் காத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வாண்டடாக கள்ளச்சாராயம் குடிச்சு அந்த பிரச்சனை பெருசாயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே 10 லட்சம் இழப்பீடு கொடுக்கப்பட்ட போதே நாம் இதை என்ன செஞ்சுருக்கணும்? சரியாக கண்டிச்சிருக்கணும். அரசாங்கம் நீங்கள் உங்களுடைய கொள்கை முடிவுகள் எடுங்க, ஆனால் அது எல்லாருக்கும் சரியானதாக எடுங்க, எல்லாருக்கும் சமமானதாக எடுங்க. ஒருத்தவங்களுக்கு இப்படி இன்னொருத்தவங்களுக்கு அப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் கொள்கை முடிவுகள் எடுக்கும் பட்சத்தில் அது அரசாங்கத்துக்கும் பேக் ஃபயர் தான் ஆகும். கரூர் விஷயத்திலும் இந்த நிலைப்பாட்டுடன் தான் மக்கள் நிறைய பேர் ஒரு கட்டத்தில் திமுகவை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறவங்க தாவேகாக்கு அதில் ஆதரவு கொடுக்கலாம். பட் யதார்த்தம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஹவுஸ் இட் பாசிபிள்? வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு கொடுத்தீங்களே இவங்களுக்கு கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு பாரபட்சம் வருமே. நாமளே ஒரே திராசில் இது வைக்க முடியாத நிலைமையில் இருக்குமே அப்படிங்கிறத எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ ரஞ்சித் அவர்களுக்கு அதிரடியான பதிலடியை கொடுத்து விட்டார் ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இன்னைக்கு நிறைய பேர் பகிர்ந்திருப்பீர்கள், வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்படி வீடியோ பார்க்கலன்னா எடிட்டர் அந்த வீடியோ போட்டு விடுங்க. வன்னியரசு அமைச்சர் என்ன மாற்ற நிகழ்வு சில பேர் கேட்டாங்க. வன்னியரசுடைய அமைச்சரவையில் 5000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு 5 வருஷம் 25000 கோடி ரூபாய். ஒரு தலித் சகோதரர் விசிகேல இருந்து வந்து 25000 கோடி தன்னுடைய மக்களுக்காக செலவு செய்ய போறார். பாத்தீங்களா? எந்த விதமான குறுக்கீடுகள் இல்லாமல், எந்த விதமான குடும்ப ஆதிக்கம் இல்லாமல், எந்த விதமான கமிஷன் இல்லாமல் அந்த பணம் உண்மையான ஏழையா இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு போய் சேரும். இதுதான் அரசுடைய நிர்வாகம். இதுவே நிறைய பேருக்கு புரியல. எல்லாரும் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். 8 தலித் அமைச்சர் உருவாக்குறதுக்கு 75 வருஷம் ஆச்சு. 75 வருஷம் ஆச்சு. அவங்க என்ன செய்ய போறாங்கிறது 5 வருஷம் கழிச்சு தெரியும். 2 மாசத்துக்கு தெரியாது. சில அறிவாளிகள் 2 மாசத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நாம் நம்ம கடமையை செய்வோம். பெண்களும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளும் எல்லோரும் சேர்ந்து இந்த ஆட்சியை உருவாக்கிறார்கள். அதற்கான கடமை உணர்வும் நாம் எங்களுக்கு எல்லோருக்கும் இருக்கிறது, நமக்கும் இருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா 8 தலித் அமைச்சர்கள் வருவதற்கு 75 வருஷம் ஆயிருக்கு. அந்த மாதிரி அறிவாளிகள் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னார் பாருங்க. அதுதான் அரசியல். 75 வருஷத்துக்கு பிறகுதான் 8 தலித் அமைச்சர்கள் உருவாகி இருக்கிறார்கள். ஆனால் அதை ரஞ்சித் அவர்களால் கொண்டாட முடியலை. ரஞ்சித் அப்படின்னு சொல்லி பெயரை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்லவில்லை. பட் அவர் யாருக்கு சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அது மட்டுமா, ஒரு தலித் அமைச்சராக வன்னியரசு அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24,000 கோடி ரூபாய் அளவுக்கான அந்த மக்களுக்கு, அந்த தலித் மக்களுக்கு நன்மை செய்ய போகிறார். இத்தனை வருஷத்தில் இவ்வளோ பெரிய ஒரு தொகையை ஒருத்தர் வந்து செலவு பண்ண போகிறார் அப்படிங்கிறதே பெரிய விஷயம் தானே. இன்னும் நாங்கள் 100 நாள்லேயே அதை செஞ்சுட்டோங்க. 8 தலித் அமைச்சர்கள் வந்தவங்க 100 நாளே அதை செஞ்சுட்டோம். இன்னும் இருக்குது, 5 வருஷம் இருக்குது முழுசா. இந்த 5 வருஷத்தில் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணுமே தவிர இப்போவே வந்து முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரஞ்சித் அவர்களுக்கு பக்காவான ஒரு பதிலடியை கொடுத்துருக்கிறாரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். உண்மையிலேயே ரஞ்சித் அவர்கள் தலித் மக்கள் மீது ஆசையோ இல்லாட்டி அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னாலோ நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஏன் சார் இந்த வெள்ளையா இருக்கக்கூடிய பெண்களை கூப்பிட்டுட்டு வந்து அழுக்கா காண்பித்து இதுதான் தலித்தினுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி காண்பிப்பதற்கு பதிலாக அந்த தலித் மக்களில் சார்ந்த ஒருத்தவங்களையே நீங்கள் நடிக்க வைக்கலாமே, ஏன் அதை செய்ய மாட்டேங்கிங்க? அடுத்தவனுக்கு மட்டும் நீங்கள் வந்து மேம்போக்கான வாழ்க்கை வாழ்கிறீங்களா, எங்களுக்கெல்லாம் உரிமை கொடுங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய படத்தில் நாட் ஓன்லி ரஞ்சித், இந்த தலித் இயக்கம் அப்படின்னு சொல்லும் போதே அடுத்த சில நபர்கள் இருக்காங்க, சில இயக்குநர்கள் இருக்காங்க. வெளி மாநிலங்களிலிருந்து நடிகைகளை கூப்பிட்டு வந்து நடிக்க வைப்பானுங்களே தவிர தலித் அங்கே இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகளை வந்து பெருசாக நடிக்க வைக்க மாட்டானுங்க.
காரணம் என்னன்னு கேட்டால் முன்னேறிடுவாங்கல்ல. அப்படி இங்கே இடத்துல பல விதமான சிக்கல்கள் தமிழ்நாட்டு அரசியலிலும் அந்த அரசியல் பேசக்கூடிய நபர்களும் இதே தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ எல்லாத்தையுமே கண்மூடித்தனமாக நம்பாமல் நம்ம பார்ப்பது உண்மைதானா, இவன் இப்போ பேசுகிறானே 5 வருஷத்துக்கு முன்னாடி பேசலையே அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தரம் பிரித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், செருப்பை போட்டுட்டு நம்ம ரமேஷ் அவர்கள், அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டாருங்க அப்படின்னு சொல்கிறத திமுக காரங்கெல்லாம் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசியிருந்தாங்க. என்ன சார் கோயிலுக்கு மரியாதை இல்லையே, என்னடா இது முற்போக்குவாதிகளா திமுக, நீங்கள் கோயிலை பற்றி பேசுகிறீங்களா? எவ்வளோ பெரிய விஷயங்கள் இதெல்லாம், கோயிலை பற்றி பேசுகிறீங்க, கோயிலை இடிக்கணும், கோயிலில் குங்குமம் வைக்கக்கூடாது, விபூதி வைக்கக்கூடாதுன்னு பேசினவெல்லாம் இன்றைக்கி எப்படா நீ செருப்பை போட்டு கோயிலுக்குள்ளே போகலான்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அரசியலப்பா இதெல்லாம். ரமேஷ் அவர்கள் தெளிவான ஒரு பதில் சொன்னார். அவர் என்ன சொன்னார்? அப்போ அந்த கோபுரத்தை நம்ம ஆய்வு பண்ணோம், அது ஃபுல் டெமாலிஷ் பண்ணி கம்ப்ளீட்டா வந்து கல்லும் முழுமா இருக்குது, நிறைய ஆணிகள் இரும்புகள் அங்கே எல்லாமே இருக்குது. அங்க இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய கோபுரத்தை கட்டக்கூடிய தொழிலாளர்களே காலனியில் அணிந்து போட்டு கட்டிட்டு இருக்காங்க. அங்க நான் போகும்போது சார் நீங்க ஷூ கட்டினேன், நீங்க ஷூ போட்டுட்டே வாங்க, ஏன்னா நிறைய வந்து இந்த கல் இருக்குது, ஆணிகள் எல்லாம் இருக்குது, இது வந்து நம்ம வந்து அப்படி போனா சரிப்பட்டு வராது, நானே வந்து டோனர் நானே ஷூ போட்டு தான் போறேன், நீங்க அதான் யோசிக்க வேணா, நீங்க வாங்க, ஏன்னா படிக்கல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் பார்த்துட்டு ஷூ போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம், அதனால இதெல்லாம் வந்து நீங்க யோசிக்க வேணா வாங்கன்னு சொன்னாரு. அதன் அடிப்படையில் நம்ம போகணும். அது பகுத்தறிவு ஒன்று இருக்கணும். கண்டிப்பா இந்த கேள்வி கேட்கறாங்க, அவங்க வந்து பகுத்தறிவு ஒன்று இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒரு சேஃப்டி மெஷர்ஸ்க்கு கொண்டாலும் இதுவும் ஒண்ணா. அப்ப வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் எப்படி வேலை செய்வாங்க, அவங்க செருப்பு போடாம வேலை செய்யணுமா? சார் அது கன்ஸ்ட்ரக்ஷன், அதை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு இருக்கோம், ஃபுல்லாக இடிச்சிட்டு இருக்கோம். அப்படி இடிச்சிட்டு இருக்கறனால அங்கே கல் மண் ஆணி எல்லாமே இருந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய அந்த வேலை செய்யக்கூடிய நபர்கள் கூட சொன்னாங்க, செருப்பை கலட்டாதீங்க, நாங்கள் எல்லாருமே செருப்பு போட்டு தான் வேலை செய்கிறோம், ஏகப்பட்ட தொழிலாளர்கள் அதில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த செருப்போடி வந்தால் மட்டும்தான் உங்களுடைய காலை பாதுகாக்க முடியும், அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாருமே அப்படி தான் வந்துட்டு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் போனேன். இதெல்லாம் தெரியாத முற்போக்குவாதிகள்னு சொல்லி பெயர் வச்சுட்டு இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் இதை விமர்சனம் பண்ணுறாங்களே, இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டாரு பாருங்க. அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வி அவனுங்களை சுமார் பலார் நீ செருப்பால் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அது ரியாலிட்டியாக கூட இருந்திருக்கலாம். அதுவும் கோவிலை பற்றிலாம் திமுக காரங்களாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறது, ஐயோ குறிஞ்சி பூ இமயமலையில் பூத்திருச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த தருணத்தெல்லாம் பார்க்கும்போது. இது மட்டும்தானா, எங்கள் ஊரில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் வேறு லெவலில் செய்கிறாரு. என்ன தெரியுமா செய்கிறாரு, ஒவ்வொரு பூத்து 400 ஓட்டு எப்படியா போட்ட, தாவேக்கா எவன் வேட்பாளர்னு பேர் தெரியுமா, பேர் தெரியாமனுக்கு 400 ஓட்டு போட்டிருக்கேன், என் தலைவன் உனக்கு ஒன்றுமே செய்யலையா, நாங்கள் செஞ்செல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி மக்களை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்னையா பூத் வழியாக எடுத்து இந்த பூத்தில் இத்தனை ஓட்டு போட்டுருக்கீங்க, இத்தனை பேர் ஓட்டு போடலை. அதுலேயும் அவர் இன்னொரு வார்த்தை சொன்னார் பாருங்க, எங்க பாஜக கூட ஹிந்துக்கள் நீங்கள் ஓட்டு போட்டிருக்கலாம், முட்டி போட்டு நடந்த சோசப் விஜய்க்கு ஹிந்துக்கள் நீங்கள் எப்படி ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லி, என்னையா மத கலவரத்தை ஏற்படுத்துறீங்களா, நாங்களாம் ஒற்றுமையாக வாழ்றது உங்களுக்கு பிடிக்காதில்ல, அதுவும் இந்த ஹிந்துக்கள் சொன்னாலே உங்களுக்குலாம் இழிச்ச வாயன்கள் தானே, அப்படின்னா இப்படி பேசுவீங்க, இப்படின்னா அப்படி பேசுவீங்க. பெண்களும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளும் எல்லோரும் சேர்ந்து இந்த ஆட்சியை உருவாக்கியிருக்கிறார். அதற்கான கடமை உணர்வும் நாம் எங்களுக்கு எல்லோருக்கும் இருக்கிறது, நமக்கும் இருக்கிறது. இவங்க மட்டும் இல்லை, தாவைக்காவை சார்ந்த ஆதவர்ஜுனா கூட இன்னைக்கு பேசும்போது இது எங்களுக்கு இஸ்லாமிய பெண்களும் கிறிஸ்தவ பெண்களும் சேர்ந்து உருவாக்கின ஆட்சி அப்படின்னு சொன்னார். ஏன் அதில் ஹிந்து பெண்கள் வரமாட்டாங்களா என்ன? அப்போ நாங்கள் தக்காளி தொக்கு உங்களுக்கெல்லாம் அப்படிங்கிற மனப்பான்பு உங்களுக்கு இருக்குல்ல. நான் சொல்கிறது என்னென்னா, 3 மதத்தையும் ஒன்றா பாருங்கள், எல்லா சாதியும் ஒன்றா பாருங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். மாற்றி இப்போ நீ ஹிந்து பற்றி பேசிட்டீங்களா, அப்போ நீ சங்கீதான் அப்படின்னு கேட்டால், சார் நான் என்ன கேட்குறேன், உனக்கு புரியலையா, காமன் சென்ஸ் இல்லையா, 3 பேரையும் ஒரே தராசில் வைடா அப்படிங்கிறேன். ஒருத்தவங்களை மட்டும் உயர்த்தி இன்னும் 2 பேர் தாழ்த்தி, இல்லாட்டி 2 பேரை மட்டும் உயர்த்தி ஒருத்தவங்களை தாழ்த்தி என்னடா செஞ்சு கிழிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். நாங்கள் சகோதரத்துவமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்கள் ஹிந்துக்கள் ஜோசப் விஜய்க்கு ஓட்டு போடுவோம், அப்துல்லாவுக்கு ஓட்டு போடுவோம், யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுவோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது செய்கிறோமா ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கும்பா. எங்கள் மத்தியில் மதத்தை வைத்து எங்களை தனிமைப்படுத்தி எங்களை சிறு கூட்டமாக மாற்றி எங்களுக்குள் சண்டை உருவாக்க நினைக்கிறியா, சரியான பாடத்தை புகட்டியும் தருவோம். நாங்கள் சகோதரர்களாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சாதியாகவும் மதமாகவும் எங்களை பிரிக்கக்கூடிய அரசியல் வியாதிகள் எங்களை விட்டு ஒதுங்கி நின்றாலே போதும், எங்களுக்குள் எந்த சிக்கலும் வராது. நான் இதை அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மட்டும் சொல்லலை, ஆதவர்ஜுனா அவர்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணுவீங்க தானே. ஐயோ ஆதவர்ஜுனா பற்றி தப்பாக பேசிட்டாரு, உண்மையை தானே பேசினேன், தப்பாக பேசலையே, உண்மைன்னு தான் சொல்ல முடியும், அதை பொய்ன்னு சொல்ல முடியாது. ஸோ பகிர்வர்கள் பகிரலாம், கேள்வி கேட்கக்கூடிய, ஆமாம் இது வேலிடான கொஸ்டின் தானே, 3 மதத்தையும் ஒன்றா பாருடா, அடுத்து என்ன மதம் வந்தாலும் ஒன்றா பாருங்க அப்படின்னு சொல்கிறதுல எந்த தவறும் கிடையாது. யார் பேசினாலும் சரி, அது அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை முன்னாள் அமைச்சராக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் சட்டம் ஒன்று தான், எல்லா மனிதர்களும் ஒன்று தான், எல்லா சாதிகளும், இங்கே சாதி இல்லைன்னு சொல்கிறேன், நான் சொல்கிறேன் எல்லாருமே ஒன்று தான் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுடன் தானே நம்ம இருக்கோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தானே சொன்னீங்க. நான் முதலே சொன்ன மாதிரி சூப்பர்னோவா கோஸை ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப் டு 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.